வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 3வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 3வது லெசனோட பேர் திசு அளவிலான கட்டமைப்பு, இங்கிலீஷில் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு. ஸோ இந்த திசு அளவிலான கட்டமைப்பு பற்றிய தொடக்க உரைகளை பார்க்கலாம். வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். இங்கே பல செல் உயிரிகளில் செல்கள் தனித்து இயங்குவதில்லை. பல செல் உயிரிகள் அப்படின்னு சொன்னாலே அதில் பல செல்கள் இருக்கும். ஸோ அந்த பல செல்களை கொண்ட பல செல் உயிரிகளில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு செல்களும், அந்த தனித்தனியான செல்களும் தனித்து இயங்காது. பிரித்து தனித்தனியாக செயல்படக்கூடிய பண்பு கிடையாது. ஆக தனித்து செயல்படாது. மாறாக அதற்கு பதிலாக அவை இறுக்கமான செல் கூட்டமைவுகளாக இணைந்து பணிபுரிந்து வாழ்கின்றன. இவைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்கள் ஒன்றொன்று தனித்தனி இயங்காமல் கூட்டமாக இறுக்கமாக இணைந்து செல் கூட்டங்களாக மாறியுள்ளது. செல்கள் எல்லாம் அருகருகில் வந்து இறுக்கமாக இணைந்து செல் கூட்டமைப்புகளாக மாறி இணைந்து பணிபுரிந்து வாழ்கின்றன. தனிப்பட்ட செல்கள் ஒவ்வொன்றும் நமது உடலின் சமநிலையை பேணுவதற்காகும். நம்ம உடம்புல காணப்படக்கூடிய தனிப்பட்ட செல்கள் ஒவ்வொன்றுமே நமது உடலின் சமநிலையை பேணுவதற்காகவும் உடல் முழுவதற்கும் நன்மை செய்வதற்காகவும் சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன. நம்ம உடம்புக்கு வந்து நன்மையே கழிக்கணும், நன்மை தேவைப்படுதுங்கிற என்பதற்காக சிறப்பான பணிகளை தனிப்பட்ட செல்கள் செய்கின்றன. ஸோ பொதுவாக ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, செல் சிறப்புறுதல் தெளிவாக உள்ளது. செல்கள் சிறப்புற்றுள்ளது தெளிவாக உள்ளது. பொதுவாக தசை செல்களின் அமைப்பும் செயல்களும், ஒரு தசை செல் எடுத்துக்கலாம், தசை செல்களுடைய அமைப்பும் செயல்களும் தோல் செல்களிலிருந்து மாறுபடுகின்றன. தோல் செல்களிலிருந்து சற்று மாறுபடுகின்றன. செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது. இப்போ ஒரு தனிப்பட்ட செல் சிறப்புற்று காணப்பட்டிருந்தால், ஸோ செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது. அப்போ செல் சிறப்புற்றிருந்தால் ஒருங்கிணைந்த முறையில் உடல் செயல்பட அனுமதிக்கிறது. ஆக அடுத்து திரிமர். திசுக்கள் என்றால் என்ன? திசுக்கள் என்பது ஒத்த அமைப்புடைய ஒரே மாறு அமைப்பு. செல்கள் பல செல்கள் இருக்குது, அந்த செல்கள் ஒரே மாறு அமைப்பில் இருக்குது. அந்த ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல் தொகுதிகள் திசுக்கள் எனப்படும். ஒத்த அமைப்புடைய ஒரே வகையான செல் தொகுதிகள், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஒத்த அமைப்புடைய ஒரே வகையான செல் தொகுதிகள் ஒன்றிணைந்து பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை செய்தால், ஸோ அந்த அமைப்புகளை திசுக்கள் எனலாம். உங்கள் புக்கில் இருக்கிறபடி படிச்சல, ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுவிட்டு செய்யும் ஒரே வகையான செல் தொகுதிகள் திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக திசுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து உறுப்புகளாக மாறியுள்ளன. அப்போ திசுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து சில உறுப்புகளாக மாறியுள்ளன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல், இதயம், இரைப்பை, சிறுநீரகங்கள், அண்டகங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு சில உறுப்புகள் மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பல உறுப்புகள் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி விந்தகங்கள் மற்றும் மற்ற உறுப்புகளாக உருவாகியுள்ளன திசுக்கள் வந்து. எனவே திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது. அப்போ திசுக்களை நாம் என்னென்னு சொல்ல, உயிரினங்களின் கட்டமைப்பு, லிவிங் ஃபேப்ரிக்ஸ் என நீங்கள் அழைக்கலாம். எனவே திசுக்களை என்ன சொல்லலாம், உயிரினங்களின் கட்டமைப்பு என நீங்கள் கூறலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள், இரண்டு உறுப்போ இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்புகளோ ஒன்றிணைந்து பொதுவான இயற்பியல் வேதியியல் செயல்பாடுகளை செய்தால், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒருங்கிணைந்து, சரிங்களா, பொதுவான இயற்பியல் வேதியியல் செயல்பாடுகளை செய்தால் அவை உறுப்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. திரிமருக்கு அடுத்து திரிமர் உறுப்பு மண்டலங்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவுநீக்க மண்டலம் போன்றவை இதில் அடங்குகிறது.
என்ன சொல்லாங்க, பொதுவாக செரிமான மண்டலம் தெரியும் இல்லைங்களா, சுவாச மண்டலம் நம்மளுக்கு தெரியும், ரத்தோட்ட மண்டலமும் தெரியும், கழிவுநீக்க மண்டலம் தெரியும். இந்த மாதிரி அது மாதிரி நரம்பு மண்டலம் நிறைய மண்டலங்கள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் கண்டிப்பாக இணைந்து தான் இந்த மண்டலங்கள் உருவாயிருக்கும். பெரும்பாலான உறுப்புகளில் வேறுபட்ட திசுக்கள் பல விதங்களில் அமைந்து அவ்வுறுப்பின் அமைப்பையும் செயல்களையும் தீர்மானிக்கின்றன. உண்மைதான். பெரும்பாலான உறுப்புகளில் நிறைய உறுப்புகளில் வேறுபட்ட திசுக்கள், பல்வேறு திசுக்கள் பல விகிதங்களில் வெவ்வேறு கோணங்களில் அமைந்து அந்த உறுப்பின் அமைப்பையும் செயலையும் தீர்மானித்து தருகின்றன. அடுத்து 3 மார்க். திசுவியல் என்றால் திசுவை பற்றி படிக்கிற அறிவியல் திசுவியல் என்கிறோம். திசுவியல் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். திசுவியல் என்னும் திசுக்களை பற்றிய அறிவியலானது, திசுவியல் என்று சொல்லக்கூடிய திசுக்களை பற்றிய அறிவியலானது மொத்த உள்ளமைப்பில் பற்றிய அறிவியலை, மொத்த உள்ளமைப்பு பற்றிய அறிவியலை என்ன செய்கிறது, நிறைவு செய்கிறது. ஓகே, ஆகிய இவ்விரு பிரிவுகளும் இணைந்து திசுவியலும் உள்ளமைப்பியல் இந்த 2 பிரிவும் இணைந்து உறுப்பு செயலின் புரிதலுக்கு இணைந்து உறுப்பு செயலின் புரிதலுக்கு, உறுப்பு செயல்பாடுகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அமைப்பு ரீதியான அடித்தளத்தை அளிக்கின்றன. சரிங்களா. அடுத்தலைப்பு விலங்கு திசுக்கள். 3.1 அனிமல் டிஷ்யூ. செல்களின் அளவு, வடிவம், செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல்ல பார்த்தீங்கன்னா செல்களின் அளவு, விலங்கு செல்லோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட வடிவம் எப்படி இருக்குது, செயல் எப்படி இருக்குது. ஸோ இந்த 3 அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 4 வகை அடிப்படை திசுக்கள் பிணைக்கப்பட்டு, நம்ம உடம்புல 4 வகையான அடிப்படை திசுக்கள் பிணைக்கப்பட்டு அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்து நமது உடல் கட்டமைப்பை ஏற்படுத்துகின்றன, உடல் கட்டமைப்பை வழங்குகின்றன, தருகின்றன. செல்கள் என்னென்னு பார்க்கலாங்களா. அந்த 4 செல் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவயாவன எபித்தீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. எபித்தீலிய திசு அப்படிங்கிறது உறை திசுன்னு சொல்லுவோம். இணைப்பு திசுங்கிறது ஆதரவு திசு. தசை திசுங்கிறது இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய திசுக்கள். நரம்பு திசுங்கிறது உடம்பை கட்டுப்படுத்துவதற்கு, உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய திசுக்களை நரம்பு திசுன்னு சொல்லுவோம். அப்போ 4 திசுக்கள் என்னென்னங்க, எபித்தீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. இந்த 4 திசுக்கள் உடலின் இயக்கத்திற்கும் பல்வேறு செயல்பாட்டிற்கும் உடலை கட்டமைக்கிறது. ஓகே, ஸோ இன்றைய முடிஞ்சது. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.